பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். A sword will pierce your very soul. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 35. அன்னை மரியாள் கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னபோது இறைவனின் மீட்பு திட்டம் ஆரம்பமானது. இறையேசுவின் 33 வருடங்கள் இயேசுவுடன் அன்னை மரியாள் பயணித்தார். சிலுவை பாதையில் இறையேசுவின் கசையடிகள், அவமானங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் கண்முன்னே கண்டு துயரத்தால் துடித்தார். இறுதியில் கல்வாரி மலை சிகரத்தில் இறையேசுவின் சிலுவை அடியில் நின்று வேதனையால் துடித்து கொண்டிருந்தார். அவருடைய உடலை இறக்கி அன்னையின் மடியில் கிடத்தினார்கள். ஒரு தாயாக வேதனையின் உச்சத்தில் அன்னை காணப்பட்டார். இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு சிதறிப்போன அப்போஸ்தலர்களை ஒன்றாக கூட்டி ஒரு அறையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அப்போது நம்முடைய திரு அவை உருவானது. இன்றும் திரு அவையை வழி நடத்துவதோடு துன்பங்களின் உச்சத்தை அனுபவித்த அன்னை மரியாள் நம்முடைய துன்பங்களை ஒப்படைக்கும் போது உணர்ந்து நமக்கு உதவி செய்கிறார். எனவே அன்னை மரியிடம் நம் துன்பங்களை ஒப்படைத்து அவருடைய ஆறுதலை பெற்று இறையேசுவின் பிள்ளைகளாக வாழும் வரத்தை கேட்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். பலியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, பலியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, இருள் தீரை அகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியெனும் மலரே, மாதரின் மாமணியே.